போங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSW அகாடமி. இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதம் நம்ம என்னென்ன ரிசல்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் ஆஸ் பர் ஆல் கமெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தி நான் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 அப்படிங்கிறது தான். ரிசல்ட்ஸ் ஆஃப் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் 12th January 2024. அதாவது ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. சரிங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கிறோம். இதன்படியே பொங்கலுக்கு முன்பாகவே நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ கிளியர்னாலும் ஓகே, இப்போ கிளியர் இல்லைனா ஓகே. இப்போ கிளியர் ஆச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். நான் என்ன வச்சு சொல்கிறேன், கிளியர் ஆச்சு அப்படின்னா அடுத்து என்னன்னு பார்த்துப்பேன். இப்போ கிளியர் ஆகலை அப்படின்னா அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி தான், பிளான் பி அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா, இது இருந்தாலும் தைப்பு இருந்தாலும் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நமக்கு ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் அந்த ஒரு 4-5 நாள் இருக்கும். ஓகேங்களா, இப்போ கிளியர் ஆகலாம் ஒன்றும் இல்லை. இப்போ 4-5 நாள் அதுக்குள்ளே நான் என்னையே மாற்றிப்பேன், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதுவாக இருந்தாலும் பொங்கலுக்கு முன்பாக வந்துச்சுன்னா அது அந்த ஒரு மாற்றத்திற்கான ஒரு நேரமாக இருக்கும். இஃப் சப்போஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா, இப்போ கிளியர் ஆயிருந்தாலுமே ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனுக்கான டியூரேஷனாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு முன்பாகவே வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பொங்கல் டேஸ், அந்த பொங்கல் ஹாலிடேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்பது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கு. நான் மனசுலேருந்து பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை, ப்ரொஃபஷனலாக பேசல, மனசுலேயும் பேசுகிறேன். உண்மைதானங்க. இப்போ கிளியர் ஆச்சுன்னா அடுத்து என்ன, கிளியர் ஆகலை அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன, ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிற விஷயம் மட்டும் எப்பவுமே இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இன்க்ளூடட் இன் குரூப் 1A சர்வீசஸ். நான் ஏன் இந்த வீடியோ பதிவு கொடுக்குறேன் அப்படின்னா, ஒருத்தர் நம்மகிட்ட சார் நீங்கள் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 தேர்வு பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க, மற்ற தேர்வு பற்றியுமே பேசுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக தான் மெயின் அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு. சரிங்களா, ரிசல்ட்ஸ் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் பப்ளிஷ்ட் இன் January 2024. ஓகேங்களா, அது குரூப் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதமே வந்துட்டா நல்லா இருக்கும். அப்படியே பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பார்ப்போம். அது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ புதிதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும், இப்போ இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டா நோட்டிஃபிகேஷன் ஓகே தான், பட் அதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸும் குரூப் 1 ரிசல்ட்ஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா இப்போ ரிசல்ட் வந்துட்டாங்கங்க, இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் நம்ம. புரியுதுங்களா, அது எனி ஒன் திங். ஓகேங்களா, கிளியர் ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி, இது எதுவாக இருந்தாலும் அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அது வரல அப்படிங்கிறப்போ அது என்னதான் அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட பொருள்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதனால இப்போ அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா அது ஒரு டைம், அவ்வளோதான். அது ஒரு ஃபிக்ஸ்டு டைம்ங்கிற மாதிரி. இப்போ 3 மாதம் டைம் படிக்க டைம் கொடுக்குறாங்கன்னா அவ்வளோதான், 3 மாதம் தான் டைம். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துடும். அப்போ நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வர டைம் டியூரேஷன் அது நமக்கு ஒரு மிக வேல்யூபிளான இது. அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு சில பொருள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சில பேரை சொல்கிறேன் நான். நோட்டிஃபிகேஷன் நல்லா இருக்கும், நோட்டிஃபிகேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் முன்னாடி இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ. சரிங்களா, அது குரூப் ரிசல்ட்ஸ் இன்னைக்கே வெளியிட்டாங்கன்னு இன்னும் மகிழ்ச்சி. அதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. பிப்ரவரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் போல. போஸ்ட் ஆஃப் மோஸ்ட் interviewer in public health and preventive medicine department in Tamil Nadu public health subordinate service and a social case work expert in prisons and correctional department in Tamil Nadu jail subordinate service. Results will published in February 2024. Okay, அதே மாதிரி போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அசிஸ்டன்ட் in the Institute of Veterinary Preventive Medicines, Ranipet included in the Tamil Nadu Animal Husbandry Service and manager veterinary in the Tamil Nadu Cooperative Milk Producers Federation Limited. Okay, results will published in February 2024. அதே மாதிரி போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அனலிஸ்ட் இன் த ட்ரக்ஸ் டெஸ்டிங் லேபரட்டரி இன்க்ளூடட் இன் த தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸ். ரிசல்ட்ஸ் will published in February 2024. ஓகே, போஸ்ட் ஆஃப் டூரிஸ்ட் ஆஃபீஸர் இன்க்ளூடட் இன் த தமிழ்நாடு ஜெனரல் சர்வீஸ். தமிழ்நாடு ஜெனரல் சர்வீஸ். ரிசல்ட்ஸ் will published in February 2024. ஓகே, அதே போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் குரூப் 1 சர்வீசஸ் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் included in the Tamil Nadu School Education Services. Results of main written examination will be published in February 2024.
அதே மாதிரி குரூப் அண்ட் சர்வீசஸ் போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் அண்ட் சர்வீசஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப் மைண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பப்ளிஷ்ட் இன் February 2024. ஏன்னா நம்ம எப்பவுமே குரூப் ஒன் அவர் சொல்ற மாதிரி நம்ம எப்பவுமே குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் தான் வந்து எஸ்பெஷலாக நிறைய பேர் அதை தான் கேட்குறாங்க அப்படிங்கிறத அதை பற்றி கொடுக்குறது. பட் மற்ற தேரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே எனக்கும் வந்து ரைட் ஓகே சொல்லலாம் அப்படின்னு தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஓகே ஸோ அப்டேட்டாக இருங்க, பார்த்துக்கலாம். இந்த ரிசல்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தாங்க எப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது இப்போ உடனே ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அப்படி ஸ்கூலிங்கில் போயிட்டு இருக்கும் குரூப் டூ ரிசல்ட்ஸ் வெளியிட அவ்வளோதான், டக்குன்னு என்ன பார்த்துக்கலாம். ஓகேங்களா உங்களுக்கு? அதனால ரொம்ப இது பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, சில்லாக இருங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ.